அனைவருக்கும் வணக்கம். தன்னைத்தானே தூய சக்தி அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குதுங்கிறத அந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கூட்டணிகளோட வலிமையாக இருந்துச்சு. இது தேர்தலுக்கு முன்பு வரை விஜய் வந்து கூப்பாடாக போட்டார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ விஜய் ஒரு கட்சி கூட சீண்டல, ஒரு கட்சி கூட விஜய்க்கு போகலை. விஜய்க்கே தெரிஞ்சிருக்கும் இது தேர்தல் நம்ம ஜெயிக்குமா இல்லைன்னு சந்தேகம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு மேஜிக் மாதிரி இன்னைக்கு விஜய் ஜெயிச்சு முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. இப்போ அப்படி இருந்த சூழ்நிலை இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, திமுகவுடன் இருந்த காங்கிரஸ் முதலாக விஜய் கிட்ட போகுது. அப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே வந்து பொது வெளிகளில் சண்டைகள் வந்து நம்ம பார்த்தோம். விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டதுனால காங்கிரஸ் உறுப்பினர்களை பொது வெளியில சாலையில வச்சு திமுக அடிச்சாங்கிற அந்த மாதிரி காணொலிகள் நம்ம நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அடுத்து திமுகவில் வந்து 2 கம்யூனிஸ்டுகளும் வெளியில் வந்தாங்க. வந்தவங்க முதல்ல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நல்லா தான் பேசினாங்க. நாங்கள் வந்து திமுக கூட்டணியே தொடரோம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் இந்த அரசை முழுமையாக ஆதரிக்கலை, நாங்கள் அதோடைய இதை போகலை, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது ஒரே ஒரு காரணத்துக்கு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. விஜய் இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் தூண்டில் போட்டு பேசிட்டு இருக்க சமயத்தில் கூட விஜயை சந்திக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தார். அப்போ எல்லாரும் நினைச்சாங்கன்னா திருமாவளவன் மட்டும் ரொம்ப திமுகவுக்கு இன்னும் விசுவாசமாக இருக்காரு, இந்த கூட்டணி உடையாது போல இருக்கு அப்படி மாதிரி பேசினாங்க. இன்னைக்கு விஜய் அந்த கூட்டணியும் உடைச்சி, அதாவது திமுக இருந்த மொத்த கட்சிகளும் இன்று நம்ம விஜய் அவர்கள் கூட தான் இருக்கு. நம்ம எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ரொம்ப குறைத்து மதிப்பிட்டோம். நிறைய பேர் நாம கூட தற்கொலைன்னு பேசணும். உண்மையாலுமே விஜய் தூய சக்தியும் கிடையாது, தற்கொலையும் கிடையாது. அரசியல்ல மிக மிக ஆழமா செயல்படக்கூடிய எப்படி வேலை செய்வாங்களோ அந்த அளவுக்கு விஜயுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கு. இது முழுக்க முழுக்க விஜயுடைய அறிவான்னு கேட்டால் நிச்சயம் நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அவர்கள் கொடுக்குற அந்த அணுகுமுறையில எல்லா கட்சிகளையும் விஜய் வச்சு செய்யறாரு. சொல்ல போனா எதிர்கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை நோக்கி இப்போ அவர் கொண்டு போற மாதிரி தோணுது. ஏன்னா விஜய் ஜெயிச்சது பெரும்பான்மை கிடையாது, ஒரு 108 சீட்டு தான் ஜெயிச்சாரு. இப்போ அவர் ஆட்சி மெஜாரிட்டி ஆட்சி தான். ஆனா அப்படி இருக்கும்போது பாருங்க, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்த மொத்த கட்சியுமே விஜய் கூட இருக்கு. ஒண்ணு, அப்போ திமுகவை முழுசா அவர் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து எடுத்துட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவில் ஒரு 25 எம்எல்ஏ சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி அவர்கள் வச்சு அங்க ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த குழப்பத்தின் மூலியமா அந்த 25 பேரை இவருக்கு சாதகமா திருப்பிட்டார். இப்போ அதிமுகவை என்னன்னா, அதிமுகவை ஈஸியா உடைச்சிட்டார். அதிமுகவை 2ஆ உடைச்சி எடப்பாடி தலைமையில ஒன்றும் வேலுமணி தலைமையில ஒன்றும் இப்ப நிறுத்தியிருக்காரு. இதை நிறுத்துறது மட்டும் இல்லாம அதிமுகவை இன்னும் ஒரு சிக்கல் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, பெரும்பான்மையாக எதிர்பார்த்தது என்னன்னா, விஜய் ஒரு 25 எம்எல்ஏ அங்கே தூக்கிட்டாரு. எதுக்காக தூக்கியிருக்காரு அப்படின்னா, நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் இந்த கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ திமுகவுடன் ஓடி போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஏன்னா இவங்க வெளியிலிருந்து ஆதரிப்போம் அப்படிங்கிற கருத்தை முன் வைக்கிறாங்க. அதனால ஒரு சேஃபுக்காக விஜய் வந்து அதிமுகவுக்கு ஒரு 25 எம்எல்ஏவை தூக்கிட்டாரு அப்படிங்கிற கருத்து பரவலாக பேசப்பட்டது. இப்போ விஜய் இப்போ எப்படி அரசியல் பண்றாருன்னா, இப்போ அதிமுகவை 2ஆ உடைச்சி வேலுமணி தலைமையில ஒன்றும் எடப்பாடி தலைமையில ஒன்றா பிரிச்சுட்டு இப்போ இவர்கிட்ட வந்து 25 எம்எல்ஏவும் இவங்க கன்சிடர் பண்ணாம அமைச்சரோட இடம் தராம அவங்க பிறந்துடுறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இவர்கள் தலைமையில் இருக்க அணி எப்படி போய் இப்போ திரும்ப எடப்பாடி கிட்ட சேரும்? ஏன்னா இவங்க ஆல்ரெடி உடஞ்சி 2ஆ வந்துட்டாங்க. இப்போ திரும்ப வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்க அதிமுக எடப்பாடிக்கிட்டையும் போக முடியாது. இங்கேயும் அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. ஸோ அதிமுகவை உடைச்சி என்ன குழப்பம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டாரு விஜய் தெளிவா. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவரால் திமுக உடைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால, ஏன் திமுக உடைக்க முடியாது அப்படின்னா, திமுக ஒரு வாரிசு அரசியல் கட்சி. அதாவது ஸ்டாலின், அவருக்கு அப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, நடுவில் வந்து கனிமொழி இருக்கிறாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி திமுக உடைக்க முடியாதுங்கிறதுனால கூட்டணி கட்சிகளை மொத்தமாக அங்கிருந்து உறிஞ்சி எடுத்துட்டார். இப்போ திமுக கூட்டணிகள் கட்சி எடுத்து தலைமையில் நிற்குது, அதிமுக 2ஆ உடைக்கப்பட்டு குழப்பத்தில் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் பயன்படுத்தி விஜய் தெளிவா தனக்கான அஸ்திவாரத்தை வலிமையா போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு ட்வீட் வந்து பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. அது என்னன்னா, எப்படி திமுகவும் காங்கிரஸும் நடு ரோட்ல அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சோ அது மாதிரி இன்னைக்கு வந்து விசிகா போய் விஜயோடைய தலைமையிலான அரசியல கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க, அமைச்சரவை பொறுப்பு வாங்க போறாங்க. அதனால இன்னைக்கு வந்து முன்னாள் எம்பி ராசா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்துருவோம். முன் ஏற தரப்பட்ட ஏணியையும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டுக் கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமக்கே அப்படின்னு மிகவும் கொஞ்சம்
அதிகமாகவும் வச்சுக்கலாம். கோச்சையாக வந்து விமர்சிச்சிருக்காரு சிறுத்தைகளை. இதுக்கு சிறுத்தைகள் தரப்புல இருந்து கட்சியுடைய பொருளாளரான பாலாஜி அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் வெளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம், ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் அசைந்திடாது, அமைதியாய் கடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே, அநீதி தொடர்ந்து அனைத்தும் உரைத்தால் அணைக்க முடியா அனலில் தகிர்த்து போவீர் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்வீட்டை முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இவ்வளவு நாட்கள் நட்புல இருந்த விசிகாவுக்கும் திமுகவுக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க முழுக்க திமுக விலகி முழுக்க இதுக்கு மேலே ஏன்னா அமைச்சர்கள் இடம்பெற போறாங்கிறதால இந்த 5 ஆண்டுகள் அவர்கள் விஜய்க்கு முட்டு கொடுத்து தான் அரசு செஞ்சாகணும். ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க, அண்ணன் திருமாவளவர்கள் கொஞ்ச நாள் தேர்தலுக்கு மட்டும் தான் பேசினாரு. ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை தம்பி விஜயும் தம்பி சீமானும் பேசினாரு. இன்னைக்கு அதே ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தைகிட்ட போய் அடிமையா நிற்க வேண்டிய நிலை அண்ணன் திருமாவளவனுக்கு வந்திருக்கு. சரி, ஆட்சி அதிகாரத்துக்குன்னா ஏதோ இறங்கி போறாங்க, அண்ணன் இறங்கி போறது பிரச்சனை இல்லை. இன்னொன்று, அண்ணன் வாய்க்கிலேயே கொள்கை கோட்பாடுன்னு பேசுவாரு, ஆனால் அப்படி அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஏன்னா திமுக இருந்திருக்காரு, அதிமுக இருந்திருக்காரு, மக்கள் நல கூட்டணியில் இருந்திருக்காரு, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருக்காரு, பிஜேபி கூட்டணி இருந்திருக்காரு, எல்லா விஜயகாந்த் கூட்டணி இருக்காரு, இப்ப விஜய் கிட்ட போறாரு. ஸோ அண்ணன் வந்து கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போய் தாவதுல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ இதுக்கு மேல இதுக்கு மேல திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடக்க போகிற சண்டையை நம்ம பார்க்க போறோம்.